வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. டெல்லி திகார் சிறைச்சாலையில் ஸ்டாலினுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்னும் 60 நாட்கள் மட்டும்தான் உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த 5 ஆண்டுகளது ஒட்டுமொத்த ஊழல் என்பது ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்துள்ளது. இந்த சட்டசபை தேர்தல் திமுக வெற்றியடையுமா தோல்வியடையுமா என்று விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் மட்டும் தற்பொழுது ஸ்டாலின் சிறைக்கு செல்வார் என்ற தகவலை வெளியிட்டுள்ளார். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல் பட்டியல்கள் அனைத்தும் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடப்படும் என்ற தகவலையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து விட்டார்கள். இதுவரைக்கும் செய்யாத ஊழல் தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் மிக பெரிய அளவிலான முறைகேடு மோசடிகள் செய்திருப்பதாக அனைத்து குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட உள்ளதாகவும் இதற்கு முன்னால் டெல்லியின் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் எப்படி சிறைக்கு சென்றாரோ தேர்தல் நேரத்தில் அவர் ஜாமீனில் வந்தாலும் கூட அவர் இதுவரை அல்லாத ஒரு பெரும் தோல்வியை டெல்லியில் தழுவினார். அதே நிலைமை தமிழ்நாட்டிலும் நடக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அனைத்து பாதுகாப்புகளும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக சென்னையில் ஒட்டுமொத்த பாதுகாப்புகளையும் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுவரை அல்லாத ஒரு மெகா ஊழல் என்றால் எத்தனை கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருக்கும் என்று நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் கலைஞர் வாழ்நாளில் செய்த ஊழலை இந்த 5 ஆண்டுகளில் செய்திருப்பதாக ஏற்கனவே திமுகவின் முன்னாள் அமைச்சர் நிதியமைச்சராக இருந்த PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆங்கில வீடியோ ஒன்றையும் பதிவு செய்திருந்தார். அதுவும் திமுகவிற்கு எதிராகவும் பரவியது. இந்த நிலையில் டெல்லி திகார் சிறைச்சாலையில் ஒருவேளை ஸ்டாலினை அடைக்கலாமா அல்லது விடுதலை செய்யலாமா, அவர் நிரபராதியா, குற்றவாளியாக இருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம், எத்தனை ஆண்டுகள் கொடுக்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இனியும் அரியணை ஏற முடியாத அளவிற்கு தமிழக மக்கள் இந்த முறை திமுகவை தமிழ்நாட்டில் இருந்து அகற்றுவார்கள் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிவு செய்துள்ளார். மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுக தமிழ்நாட்டில் 2வது முறை ஆட்சி அமைக்கணுமா வேண்டாமா, அல்லது திமுகவை தவிர தமிழ்நாட்டில் எந்த கட்சி சிறந்த கட்சி என்பதை ஆட்சி அமைப்பதற்கு என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.